உலகிற்கு அமைதியின் செய்தியை கொண்டு வந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்கும் சிறப்பான நத்தார் பண்டிகை நேற்று நள்ளிரவு மலர்ந்தது. உலகெங்கிலும் உள்ளது போலவே இலங்கையிலும் கிறிஸ்தவ பக்தர்கள் நத்தார் பிறப்பினை மிகவும் கோலாகலமாக கொண்டாடினர். இதேவேளை கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் நடைபெற்ற நத்தார் திருப்பலி நேற்று இரவு கொழும்பு துணை ஆயர் ஜேடி அந்தோனி ஆண்டகை தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. இதன்போது அனைவரையும் சமமாக நடத்துவதே நத்தாரின் பிரதான நோக்கம் என துணை ஆயர் தெரிவித்துள்ளார். இதேவேளை யாழ்ப்பாண மறை மாவட்டத்திற்கான பிரதான நத்தார் நள்ளிரவு திருப்பலி புனித மரியன்னை தேவாலயத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இம்முறை நத்தார் கொண்டாட்டங்களை தவிர்த்து அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுமாறு திருச்சபைகள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மிக எளிமையாக ஆராதனைகள் நடைபெற்றன. மக்கள் எளிமையாக நத்தாரை கொண்டாடி வரவேற்கின்றனர். அதே நேரம் மரியன்னை தேவாலய நள்ளிரவு வழிபாட்டில் கடற்றொழியல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். வரலாற்று சிறப்புமிக்க செம்பியன் பற்று பங்கின் செம்பியன் பற்று வடக்கு புனித பிலிப் நோரியல் தேவாலயத்தில் மானிட மகனான இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் நேற்றைய தினம் இரவு 11 மணியளவில் திருச்சபை மாலையுடன் ஆரம்பமாகி இரவு 11:40 மணியளவில் கிறிஸ்தவ திருப்பலியானது அந்தோனிசாமி பிரான்சிஸின் தலைமையில் இடம்பெற்றது. இந்த திருப்பலியினை தொடர்ந்து மறைக்கல்வி மாணவர்களால் கரோல் கீதங்கள் இசைக்கப்பட்டன. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.